அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜாமக்கோல் பிரசனம். கேள்வி கேட்காதவர் பிரசனம். பகுதி 1. வந்திருக்கின்ற வாடிக்கையாளர் நம்ம கிட்ட கேள்வி கேட்டால் ஈஸியாக பதில் சொல்லிவிடலாம். ஆனால் வந்திருக்கின்ற வாடிக்கையாளர் நம்ம கிட்ட கேள்வி கேட்க லேட் பண்ணாலும் சரி, அல்லது வந்திருக்கின்ற வாடிக்கையாளர் நம்ம கிட்ட கேள்வி கேட்க தயங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, நம்ம ஜாமக்கோல் பிரசனத்தின் மூலமாக ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். உங்கள் கேள்வி இதுதான். இந்த விஷயமாக தான் நீங்கள் என்ன பார்க்க வந்திருக்கீங்க. நான் கேட்ட கேள்வி சரிதானே என்று சொன்னால் ஆமாம் என்று ஒத்துப்பாங்க. என்ன சார் இது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நான் ஜாதகமும் கொடுக்கவில்லை, என்னுடைய கேள்வியும் உங்களிடம் கேட்கவில்லை. இந்த விஷயமாகத்தான் நான் உங்களை சந்திக்க வந்தேன் என்பது எப்படி உங்களால் மட்டும் சொல்ல முடிஞ்சது என்று ஆச்சரியத்தோடு கேட்பார்கள். எல்லாம் ஒரு அனுபவம். நான் ஜோதிடத்தை நேசிப்பவன், ஜோதிட நண்பர்களை நேசிப்பவன். நான் ஜோதிடருக்காக நேரம் செலவு செய்தால் ஜோதிடம் என்னை சம்பாதிக்க வைத்து அழகு பார்க்கும். இதுதான் எனக்கு என்னுடைய ஜோதிடத்துக்கும் உள்ள ஒற்றுமை. ஒரு ஜோதிடர் எனக்கு ஜோதிடம் பிடிக்காது என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. அங்கதாங்க ஒரு ஜோதிடருடைய வெற்றி பயணம் தொடர்கிறது என்று அர்த்தம். ஓகே, இன்றைய தலைப்பு ஜாமக்கோல் பிரசனம். கேள்வி கேட்காதவர் பிரசனம். பகுதி 1 பார்ப்போமா? வாங்க சப்ஜெக்டுக்குள்ள போவோம். லேடிஸ் ஃபஸ்ட்டு. அதனால் ஒரு பெண்ணுக்கு பிரசனம் பார்த்த அந்த அனுபவத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ராசி கட்டத்தை அப்படியே உங்கள் நோட்புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் இப்போ நான் சொல்கிறத கண்டினியூ பண்ணிக்கோங்க. அசுப உதயம், அசுப ஆருடம். அடுத்து சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் உதயத்தில் இருக்கும் பாம்புக்கு தொடர்பு இருப்பதால் வந்தவருக்கு கடுமையான பாதிப்பு உண்டு என்று அர்த்தம். நான் உங்களுக்கு ஸ்லோவாகவே சொல்கிறேங்க. நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஃபாஸ்டெல்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஸ்லோவாகவே சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு புரியுதுக்காக. ஓகே, சரி. அடுத்து உதயம் ஆருடம் சஷ்டாஷ்டகம். அடுத்து உதயாதிபதி ஆயுள் ஸ்தானத்தில் இருப்பதால், மாரகஸ்தானத்தில் 7க்கு உடையவர் இருப்பதால். அடுத்து கவிப்பு மாந்தியுடன் சேர்க்கை பெற்று கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாயை கவிப்பதால், மேலும் அது கர்மஸ்தானத்திலே கர்மக்காரன் தொடர்பு இருப்பதால் கணவனுக்கு ஆயுள் தோஷம் உண்டு என்று அர்த்தம். கணவன் இருக்கிறாரா என்று நான் கேட்டேன். என் கணவர் உயிருடன் இல்லை என்று சொன்னாங்க. பார்த்தீங்களா ஜாமக்கோல் பிரசனம் எப்படி நம்மளுக்கு பயன்படுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இந்த ராசி கட்டத்தை அப்படியே உங்கள் நோட்புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டீட்டெயில் சொல்கிறேன். உதயம் கணவன். ஆக்சுவலி இது பெண்ணுக்கு பிரசனம் பார்த்த ஒரு அனுபவம். இது வேற பொண்ணுங்க. ஓகேங்களா, சரி. உதயம் கணவன், ஆருடம் மனைவி, 7ல் ஆருடம். கணவனுக்கு உண்டான காரக கிரகம் உதயத்தை நோக்கி வருவதால் கணவன் சம்பந்தமான கேள்வி கேட்பாங்க. அடுத்து உதயாதிபதி 8ல் இருப்பதால் கணவன் ஆயுள் சம்பந்தமான கேள்வி கேட்பாங்க. அடுத்து துலாராசியின் காரகமும் சுக்கிரனின் காரகமும் கிட்னியை குறிக்கும். அதாவது பாவத்தின் காரகமும் கிரகத்தின் காரகமும் இரண்டுமே ஒரே காரகமாக இருந்து கவிப்பும் மாந்தியும் இருப்பதால் கணவனுக்கு கிட்னி சம்பந்தமான பிரச்சனை உண்டு.
அடுத்து ஸ்திர உதயத்திற்கு மாரகஸ்தானம் 3, 8 ஆகும். 3இல் உயிர்காரன் சூரியனும் 8இல் உதயாதிபதி இருப்பதால் கணவனுடைய உயிருக்கு ஆபத்து உண்டு என்று சொல்லணும். கேட்டேன், சார் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கார் சார், அதுக்காக தான் சார் பிரசனம் பார்க்க வந்தேன் என்று சொன்னாங்க. பார்த்தீங்களா ஜாமுக்குள் பிரசனம் எப்படி வேலை செய்யுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். இந்த ராசி கட்டத்தை அப்படியே உங்கள் நோட் புக்கில் காப்பி பண்ணுங்க. ஓகே, சரி. உதயம், ஆருடம், சஷ்டாஷ்டகம் இது வேதை பிரசனம். அடுத்து ஆருட அதிபதியும் கவிப்பின் அதிபதியும் இருவரும் ஒரே அதிபதியாக வந்து குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவி குடும்ப சண்டை பிரச்சனை என்று அர்த்தம். ஆருடத்துக்கு 2இல் கவிப்பு, மனைவின் குடும்ப உறுப்பினர் மூலமாகத்தான் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்துள்ளது என்று சொன்னேன். அடுத்து உதயாதிபதி பாதகஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதால் பிரச்சனைக்கு பின் காரியம் வெற்றி பெறும் என்று அர்த்தம். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு விவாகரத்து வேண்டும் என்றார் வந்தவர். நான் சொன்னேன், நிச்சயமாக விவாகரத்து கிடைக்கும் என்று சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். இந்த ராசி கட்டத்தை அப்படியே உங்கள் நோட் புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. உதயமும் ஆருடமும் 10ஆம் அதிபதியும் இந்த மூவரும் ஒரே அதிபதியாக வந்து உதயத்தில் வியாபார கிரகம் பலமாக இருப்பதால் வந்தவர் நிச்சயம் ஒரு வியாபாரி. அடுத்து உதயத்திற்கு 5இல் கவிப்பு, அது குழந்தை ஸ்தானம். இதில் சூரியன் சம்பந்தப்படுவதால் சூரியன் மூத்த மகனை குறிக்கும். 12ஆம் அதிபதி சம்பந்தப்படுவதால் நஷ்டத்தை குறிக்கும். குழந்தை மூலமாக உங்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும். மகனிடம் நிர்வாகத் திறமை இருக்காது. மகனால் வியாபார தோல்வி சந்தித்து விட்டு தான் என்கிட்ட பிரசனம் பார்க்க வந்திருக்கீங்க என்று சொன்னேன். சார் சூப்பர் சார், எப்படி சார் சொன்னீங்க? ஐயோ, சான்ஸே இல்லை சார், செம்மையாக இருக்குது சார், எப்படி சார் சொன்னீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். உங்கள்கிட்ட ஜோதிடம் கற்றுக்கணுன்னு எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, எப்படி பாராட்டுறேன்னு என்பது தெரியல சார் எனக்கு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப புகழ்ந்து தள்ளினார். சார் இது எல்லாமே எனக்கு ஜாமக்கோல் பிரசனத்தில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கூட கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பிரசனத்தை சொன்னேன். சரி, ஓகே, நம்ம அந்த ஸ்டோரிலாம் வேணாம், பர்சனல் ஸ்டோரி வேணாம், மெயின் சப்ஜெக்ட் மட்டும் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். இந்த ராசி கட்டத்தை அப்படியே உங்கள் நோட் புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. எனக்கு குழந்தை பாக்கியம், எனக்கு குழந்தை பிறக்குமா குழந்தை பிறக்காதா என்று கேட்க வந்தீங்களா என்று கேட்டேன். ஆமாம். ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்ன சார் ரொம்ப கேஷுவலாக கேட்குறீங்க, எப்படி சார் சொல்லி கேட்டீங்கன்னு கேட்டாங்க. ஜாமக்கோல் ஒவ்வொரு அனுபவமும் அது நீங்கள் அனுபவித்து பார்த்தா எனக்கு தெரியும். அது சும்மா நானே சொல்லி என்னை பெருமைப்படுத்திக்க கூடாது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, நோட் பண்ணிங்களா ராசி கட்டம்? சரி. 5இல் ஆருடம், அது குழந்தை ஸ்தானம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம். 5-10 அதிபதி உதயத்தில் நீசம் பெற்று மாந்தியுடன் இருப்பதால் மேலும்
காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தான அதிபதியும் உதயத்திற்கு பாக்கியஸ்தான அதிபதியும் இருவரும் ஒருவராக வந்து மேலும் குழந்தைக்காரன் குருவை கவிப்பதால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது என்று சொல்லணும். இது நெகட்டிவ் தான், பட் உண்மை சொல்ல வேண்டியது உண்மையான ஜோதிடருடைய கடமைங்க. சரிங்களா? ஸோ வந்திருக்க கிளைண்ட்டுக்கு நம்ம அவங்களுக்கு சாதகமாக தான் பலன் எடுத்து சொல்லணும் என்று நினைக்கக்கூடாது. விஷயத்தை வெளிப்படையாக எடுத்து சொன்னால் தான் அவங்களுக்கு திருப்தி கிடைக்கும். சரிங்களா? நான் ஒரு நல்ல ஜோதிடர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் என்று அவங்களுக்கு ஒரு சின்ன மன திருப்தியாவது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே குட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் இலவசமாக சொல்லிக் கொடுக்கறனால நோட்ஸ் எடுக்காமல் விட்டுறாதீங்க. ஜாமக்கோல் பிரசன்னம் நான் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு சின்ன விஷயத்தை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும். பழக பழக நமக்கு பலன் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே குட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.